Hi guys, this is my first voiceover video. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதினா சட்னி பார்க்க போகிறோம். புதினாவில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இதுக்கு நம்ம நல்ல ஒரு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ஒரு 2 கட்டு புதினாவை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். புதினாவை க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாயில் ஒரு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு பூண்டு 4 பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 துண்டு இஞ்சி, அதை மட்டும் ஆட் பண்ணி நம்ம இப்போ வதக்க போகிறோம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இருக்கணும். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை நம்ம வதக்க போகிறோம். நல்லா வதக்கிக்கணும். சைட் பை சைடு என்ன வேணுமோ தேவையான பொருள்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். வதக்கிக்கோங்க. கொஞ்சம் டைம் ஆகும், வதக்கிட்டே இருங்க. வதக்கினதுக்கப்புறம் அதில் 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அதோட குட்டியாக ஒரு 2 சைஸ் குட்டி சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, சீக்கிரம் வதங்கிடும். கட் பண்ணி இதையும் நல்லா வதக்கி விடுங்க. அந்த தக்காளியோட ஸ்கின் இருக்குல்ல, அந்த ஸ்கின்னெல்லாம் லைட்டாக ரிமூவ் ஆகி வர வரைக்கும் நம்ம தக்காளியை வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அது கூட ஒரே ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் தனியா ஆட் பண்ணிக்க போகிறோம். கொத்தமல்லியும் ஆட் பண்ணி நல்லா அதை ஒரு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இதெல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் வதங்கும்போது சைட் பை சைட் கேப்பில் நம்ம புதினாவை நல்லா அலசி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதோடு சேர்த்துக்கலாம். புதினா எல்லாத்தையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கணும். இதையும் நல்லா புதினா சுருண்டு வர அளவுக்கு நம்ம வதக்கணும். ஸோ மெதுவாக வதக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக இதை வதக்கிட்டே இருங்க. புதினாவும் நல்லா வதங்கி வரணும். இந்த தக்காளி, சீரகம், தனியா எல்லா கூடயும் நல்லா மிக்ஸ் ஆகி ஓரளவுக்கு நல்லா வதங்கி சுருண்டு வந்துடணும். அதை கூல் டவுன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கூல் பண்ண வச்சுருக்கோம்ல புதினா இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் இப்போ அரைக்க போகிறோம். இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கணும். கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. 2 மிளகாய், காரம் அதிகம் வேணுன்னா நீங்கள் இன்னும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கடலை சேர்த்துக்கோங்க. கடலை அதிகமாக சேர்த்தா நல்லா இருக்காது. சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 20 கடலை அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கடலை சேர்த்துக்கோங்க. கடலை ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட நீங்கள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு இப்போ கம்மியாக ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட அதுக்கப்புறம் இன்னொரு டைம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இப்போ மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட ஹெல்தியான புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். பாய் பாய்.